பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நாளில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய கிருபையினால கடைசி கால ஊழியத்தின் சார்பில் உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் 17வது வசனம் இப்படியாய் சொல்கிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சுப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்த நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களுக்கு கற்றுத்தாருங்க. எங்க கூட நீர் பேசுவீராக. மகிமை உள்ள கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். பாருங்க, கேட்டதான கர்த்தருடைய வார்த்தை யோவேல் ஐயா மூலமாக சொல்லப்பட்டதான ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. அந்த தீர்க்க தரிசனத்தின் வார்த்தையை குறித்ததான ஒரு வெளிப்பாடு அநேக சீடர்களுக்கு இருந்தது என்பதை இந்த அதிகாரத்தை நம்ம படிக்கும்போது புரிந்து கொள்ள முடிகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழும்பினார். உயிரோடு எழும்பினாலும் 1வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், 40 நாள் தன்னை உயிருள்ளவராய் காண்பிக்கும் பொருட்டு சீடர்களோடு கூட என்ன செய்தார்? தன்னை தரிசனத்திலும் அவரோடு கூட என்ன செய்தார்? சீஷர்களோடு கூட இயேசு கூட இருந்து அவர்களை பரலோகத்துக்குரிய காரியங்களை குறித்து பேசினார் என்று சொல்லி நம்ம முன்னாடி முதல் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அநேக காரியங்களை தன்னை பரலோகத்துக்குரிய காரியங்களை அநேக ரகசியங்களை பேசி கொண்டிருந்த தேவன் அவர் என்ன பண்ணுறாரு? அவருடைய கடைசியில் ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்றார். பரிசுத்த ஆவியுடைய குறித்ததான பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொல்றார். அப்போ அந்த வாக்குத்தத்தத்திற்காய் காத்திருக்க சொல்லிவிட்டு 40வது நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறி போகிறாரு. அதெல்லாம் 1வது அதிகாரத்தில் இருக்குது. அப்போ இவர்களுக்கு தெரியாது எத்தனை நாள் தாண்டி அவர் மறுபடியும் வரப்போகிறான்னு தெரியாது. ஆனால் அவர்கள் ஆண்டவர் சொன்னார், எருசலேமை விட்டு போகாதீங்கன்னு சொன்னார். அதுக்கு ஏற்ற விதத்தில் அவர்கள் மேல் வீட்டறையில் சீடருடைய வீட்டில் மாடி வீட்டில் 120 பேருக்கு அதிகமான எத்தனை பேர் முதலாவது இருந்தார்கள் தெரியல. ஆனால் கடைசி வரைக்கும் காத்திருந்து உண்மையாக ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி தன்னை ஒப்பு கொடுத்து இருந்தவர்கள் 120 பேர் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அப்போ அந்த 120 ஜனங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் அவர்கள் காத்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் பிதாவுடைய வாக்குத்தத்தமாகிய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஏக்கம் அவர்களுக்கு இருந்தது. அப்போ அதற்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள். கடைசியில் கர்த்தருடைய பிரதான கிருபையினால 50வது நாள், அதான் பெந்தெக்கோஸ்து என்கிறதான பென்டா 50வது நாள் வரும்போது அவர்கள் என்ன பண்றாங்க? அந்த அபிஷேகத்தை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை, இந்த பிதாவின் வாக்குத்தத்தத்தை அவர்கள் பெரும்படிக்கான நாள் அன்றைக்கு வருகிறது. ஆனால் அவர்களுக்கு தெரியாது, அன்றைக்கு ஆண்டவருடைய ஆவியானவர் அங்கே ஊற்றப்படுகிறார்கள் சீடர்கள் மேல. அன்றைக்கு காத்திருந்த எல்லா கர்த்தருடைய பிள்ளைகள் மேல, விசுவாசத்தோடு காத்திருந்த எல்லார் மேலே கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுகிறார். இது 2வது அதிகாரம். அப்போ அந்த அபிஷேகம் ஊற்றப்பட்டு எல்லாரும் பற்பல பாஷைகள் பேசுறாங்க, தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, கர்த்தரை புகழ்ந்து பாடுகிறார்கள். சொந்த உலக பிரகாரமான லாங்குவேஜிலே பற்பல பாஷை என்கிறதான அந்த வரம் அங்கே செயல்படுகிறது. அப்போ மற்ற ஜனங்கள் பிரமிக்கிறார்கள், இவர்கள் எப்படி பேசுகிறார்கள் என்றெல்லாம் சொல்லி பிரமித்து கொண்டிருக்கும் போது அந்த இடத்துல எழும்பி நின்று பேதுரு ஐயா பேசுகிறார். என்ன பேசுகிறார் என்று சொன்னால், கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி 16வது வசனத்துல சொல்லப்பட்ட யோவேல சொல்லப்பட்டதை கோட் பண்ணி சொல்றாரு. தீர்க்கதரிசியாக யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்து இருக்கிறது என்று சொல்லி அவர் அந்த முன்மாறி அபிஷேகத்தை குறித்து அவர் பேசுகிறார். யாரு? பேதுரு. அப்போ பேதுருவோட முதல் பிரசங்கமே கடைசி கால அபிஷேகத்தை பற்றி தான். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிற அந்த அனுபவத்தை பெற்ற ஜனங்களுக்காக அதை கேட்டுக்கொண்டிருக்கிற மற்ற ஜனங்கள் யூதர்கள் தான் அவர்களும். அது மாத்திரமல்லாம அந்த ஜனங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு கடைசி நாட்களை குறித்து அவர் வெளிப்படுத்துகிறார். அன்றைக்கு நீங்க நினைக்கலாம், பிரதர் அது அன்னைக்கு கடைசி காலம் இல்லை பிரதர், இன்னைக்கு தான் கடைசி காலம். ரைட்டு, இன்னைக்கு கடைசி காலத்தின் கடைசி நொடி பொழுதுல, அல்லனா கடைசி நிமிடத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்றைக்கே கடைசி நாட்கள் ஆரம்பித்தது என்று சொல்லி எபிரேயர் 1வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது. கடைசி காலத்தின் ஆரம்பம், கவுண்டவுன் முதல் நூற்றாண்டில் ஆரம்பித்து விட்டது. அப்போ அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அந்த அபிஷேகம் அதனாலதான் இதெல்லாம் கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி தெளிவாய் அவர்களுக்கு எடுத்து சொல்லுகிறார். கடைசியில் நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். 3000 பேர் கடைசியில் என்ன செய்கிறார்? ரட்சிக்கப்படுறாங்க, இருதயம் குத்தப்பட்டு கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறுகிறார்கள். இதிலிருந்து இன்றைக்கு கடைசி காலத்தில், இன்னைக்கு கடைசி நிமிடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால்,
இந்த அபிஷேகத்தை நீங்களும் நானும் வாஞ்சிக்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. அந்த அபிஷேகத்துல நான் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஏங்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, இன்னைக்கு அநேகர் ஆண்டவருக்காக ஓடுகிறார்கள், ஆனால் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியல. ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை, பெரிய பலமான பயங்கரமான காரியங்களை செய்ய முடியல. கொஞ்ச நாள் ஓடுறாங்க, அதன் பிறகு சோர்ந்து போயிடறாங்க, விழுந்து போகிறாங்க. அல்லனா என்ன செய்யறாங்க? கனியற்ற ஒரு வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கிறாங்க. கனி இல்லை, உங்களோட வாழ்க்கையில கனி இல்லை, சாட்சி இல்லை. அப்புறம் ரட்சிப்பு, ஜனங்களை அநேகரை ரட்சிப்புல நடத்த முடியல, அபிஷேகத்துல நடத்த முடியல, அற்புதங்கள் நடக்கல. இப்படிப்பட்ட பலவிதமான கேள்விகளோடு தான் இன்னைக்கு அநேக ஊழியங்கள் ஓடிட்டு இருக்குது. ஏன் என்று சொன்னால், அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்குள்ள அவர்களை தன்னை பரிசுத்தாவின் அபிஷேகத்துல நிரம்பி வாழ வேண்டும் என்கிற ஏக்கம் இன்னைக்கு நாட்கள் குறைந்து கொண்டே இருக்கிறது. அல்லனா அது இல்லாமலே, அதாவது பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாமலே நான் எப்படியாவது ஓடி நான் ஊழியம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆத்துமாக்கள் ரட்சிப்பு இல்லை. இன்னைக்கு பாருங்க, நார்த் இந்தியாவில் பரிசுத்தாவின் அபிஷேகத்துல நிரம்பின ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, மிக மிக குறைவு என்று சொல்லி ஆண்டவர் பாரப்படுகிறாரு. இந்த கடைசி காலத்துல அப்படிப்பட்ட அபிஷேகம் ஊற்றப்படுகிற காலத்துல நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பித்தான் உங்களோடும் என்னோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போ அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிறதான ஒரு சில காரியங்களை கர்த்தர் நம்மோடு கூட கற்றுத் தருவாராக. இதுல பாருங்க, யோவான் 7வது அதிகாரத்துல அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழும்போது சீஷர்களை பார்த்தும் இன்னும் அவரை தேடி வந்த ஜனங்களை பார்த்தும் ஆண்டவராகிய கர்த்தர் பேசின காரியத்துல பாருங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை. யோவான் 7வது அதிகாரம் 37வது வசனம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளில் இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. ஆமென். பாருங்க அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிற காலத்துல சீசர்களுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்த காலங்கள்ல தான் அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்துல வந்து பானம் பண்ண கடவன் என்று சொல்லுகிறார். அப்போ இது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு? தண்ணீராக சொல்லப்பட்டிருக்கிறாரு. தண்ணீர் என்று சொன்னால் என்ன என்று சொல்லி நீங்க தொடர்ந்து பார்த்தால் ஆவியை குறித்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 39 முதலாவது மேல பாத்தீங்கன்னா தண்ணீர் உள்ள, ஜீவ தண்ணீர் உள்ள அப்படின்னு ஆரம்பிக்குது. ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஜீவ தண்ணீர் என்னன்னு சொன்னா 39 சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து. ஆவினா என்னது? பரிசுத்த ஆவி. அப்போ பரிசுத்த ஆவியை குறித்து அவர் பேசுகிறார். என்ன பேசுகிறார் என்று சொன்னால், அந்த பரிசுத்த ஆவி இல்லாம என்ன செய்ய முடியாது, நம்மளால பரிசுத்தமா வாழவே முடியாது. அதுல பேர்ல இருக்குது பரிசுத்த ஆவி. ஆவினா தேவனுடைய ஆவி, பரிசுத்தப்படுத்துகிறதுனால அதுக்கு பேரு பரிசுத்த ஆவி. உங்களையும் என்னை பரிசுத்தமாக்க வேண்டுமானால், நீங்களும் நானும் சாட்சியா நிற்க வேண்டுமானால், இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்குள்ள இல்லாமல் நம்மளால என்ன செய்ய முடியாது, பரிசுத்தமா வாழவே முடியாது. கடைசி காலம், பரிசுத்தம் இல்லாத ஜனங்கள் எழும்புகிற காலம், இச்சை அடக்கம் இல்லாதவர்கள் எழும்புகிற காலம் என்று சொல்லி 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு கொடிய காலத்துல இந்த உலகம் இன்னைக்கு போய்கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவர்கள் ஆகட்டும், இன்னைக்கு சாட்சி இழந்து கொண்டிருக்கிற அநேக கிறிஸ்தவர்களை பார்க்கிறோம். ஆண்டவரோடு கூட வாழ முடியல, பரிசுத்தமா வாழ முடியல. காரணம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்குள்ள அவங்களால நிற்க முடியாததுனால தடுமாறி கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு கர்த்தர் பேசுகிறாரு, அந்த அபிஷேகம் உங்களுக்கு எனக்கு வேண்டுமானால் என்ன செய்யணுமா? ஒருவன் தாகமா இருந்தால், தாகமா இருக்கணும். தாகம்னா என்னன்னா ஏக்கத்தோடு இருக்கணும். ஆண்டவர் எனக்கு வேணும்பா, என்னால பரிசுத்தமா வாழ முடியலப்பா. அநேக ஊழியக்காரங்க எனக்கு தடுமாறிட்டு இருக்கிறாங்க. நேற்றைய தினம் கூட ஒருத்தரை குறித்து இந்த யூடியூப்ல பார்த்தேன். ஊழியத்தை தடுமாறி அநேகர் இன்னைக்கு பாவத்துல, மாம்ச பாவத்துல, இச்சைக்குரிய பாவத்துல, விபச்சார பாவத்துல விழுந்து கொண்டிருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? அபிஷேகம் இல்லாமல் ஊழியம் செய்கிறதுனால, ஆனா கிடைத்த கொண்ட அபிஷேகத்தை காத்து கொள்ளாததுனால. பேசுகிற நானும் சரி, கேட்கிற நீங்களும் சரி, ஆண்டவரே அபிஷேகம் இல்லாம என்னால வாழவே முடியாதப்பா. இயேசு கிறிஸ்துவுக்கே அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எனக்கு வேண்டாமா? ஆண்டவரை குறித்து சொல்லும் போது இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணி இருந்தார். அதனாலதான் அவர் நன்மை செய்கிறவராகவும்
பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்று சொன்னால் இயேசுவுக்கே அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் தேவைப்பட்டிருக்குமானால் உங்களுக்கும் எனக்கு எம்மாத்திரம். அதனால ஒன்னே ஒன்று இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்ன பார்த்து சொல்றாரு, என்ன செய்யுங்க, தாகமா இருங்க. ஆண்டவரா எனக்கு வேணும்ப்பா, ஏன்னா அது இல்லாம என்னால வாழ முடியாதுப்பா, அந்த அபிஷேகம் இல்லாம, அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எல்லாம் பரிசுத்தமா என்னால வாழவே முடியாதுன்னு சொல்லி ஏங்குவோம். கர்த்தர் அந்த அபிஷேகத்தை உங்களுக்கு தரப்போகிறார். முதலாவது தாகமா இருக்க வேண்டும். இரண்டாவது தாகமா இருந்தால் 38 அடுத்து சொல்லுது, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் விசுவாசமா இருக்கணும். ஆண்டவரை நீங்க மட்டும்தான் அதை தர முடியும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசுவை நன்றாக நீங்கள் விசுவாசித்து அப்படி அவரிடத்துல நீங்கள் ஓடி போகும்போது அவர் என்ன செய்வாராம், அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஒரு ஜீவ தண்ணீரை போன்ற ஒரு நதியை போன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எங்கிருந்து அந்த நதி ஓடுமாம்? நமக்கு தெரியும், உலக பிரகாரமான நதினா அதுக்கு ஒரு மலை, நதி உண்டாகிறதுக்கு ஒரு காரணம், ஒரு மலையிலிருந்து தண்ணி பெருகி நதியாக போய் அநேகருக்கு அது ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அதை குடிக்கலாம், அதில் என்ன செய்யலாம், அது எல்லா மனிதனுக்கும் தேவையான எல்லாவற்றையும் அதை பயன்படுத்திக்கலாம். இப்போ ஒரு மனிதனோடு முடிந்து போதில் ஆயிரங்கள் லட்சங்களுக்கு அந்த நதி பயன்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி தான் நமக்குடைய உள்ளந்தான், ஒரு மலையிலிருந்து எப்படி தண்ணி ஊற்றெடுத்து உலகமெங்கு கடந்து போகிறதோ அதே மாதிரி தான் நம்முடைய உள்ளந்தான், உள்ளத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் ஆரம்பிப்பாராம். உள்ளத்திலிருந்து நம்முடைய மைண்ட்ல, நம்முடைய ஆத்துமாவுல அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றும் போது அந்த ஆத்துமாவிலிருந்து என்ன செய்யுமா, அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஒரு நீரோடை போன்று, ஒரு நதி போன்று வரும்போது அது அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாழ்க்கையாய் மாறும். உங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க, உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க. உங்க மூலமா அநேக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நன்மை உண்டாகும், சமாதானம் உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும், பூமிக்குரிய நன்மையும் உண்டாகுங்க. அப்போ எல்லாவற்றுக்கும் காரணம் அந்த உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் என்ன செய்யணும், உண்டாக வேண்டும் என்று சொல்றாரு. அந்த ஜீவ தண்ணீர் தான் பரிசுத்த ஆவியானவர். இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள அந்த ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவர் இல்லாததுனாலதான் உள்ளத்திலிருந்து மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கு. கசப்பு, வைராக்கியம், பகை, கொலை, கொள்ளை, எல்லா மோசமான பொல்லாத சிந்தனைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து வெளியே வந்து கொண்டிருக்கிறது. ஏன் என்று சொன்னால் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் புறப்படாததுனாலதான் இன்னைக்கு அநேகருடைய உள்ளத்திலிருந்து எல்லா மாம்சத்தின் கிரியைகளும் பிசாசின் கிரியைகளும், பிசாசின் தண்ணீர், ஜீவ தண்ணீருக்கு எதிரான தண்ணீர் என்ன செஞ்சிட்டு இருக்குது, உள்ளத்திலிருந்து உண்டாகி கொண்டு அநேகருடைய வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறதுங்க. இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாகவே அந்த அபிஷேகத்தை கடைசி காலத்தில் ஆண்டு உங்களுக்கு எனக்கு தந்து நம்மை பலப்படுத்துவாராக. பரிசுத்த பிதாவே, நீ பேசின வார்த்தைக்காய் நன்றி. இந்த வார்த்தைகள் எங்களை உருவாக்கட்டும், உடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.